Hello students, welcome to AE Max. இன்னைக்கு கணக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.11 பார்க்கலாம் சரிங்களா? பயிற்சி 3.11 வந்து பேஜ் நம்பர் 136ல இருக்கு. முதல் கணக்கு பாருங்க, பிரதியிடல் முறையில் தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதியிடல் முறையில் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா. முதல் கணக்கு பார்க்கலாங்களா? 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 7, 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? முதல்ல இந்த கணக்கு போட்டுடலாம். பாருங்க, 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 7, 5x மைனஸ் ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் ஒய்யை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுமா, கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு முதல்ல இதை வந்து முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம், இதை வந்து ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒய் எடுத்துக்கலாமா. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒய் வந்து நமக்கு ஒய்க்கு முன்னாடி எந்த பல்லுறுப்பு கோவையும் கொடுக்கல, அதாவது எந்த நம்பரும் கொடுக்கல. அதனால் வந்து ஒய் வந்து தனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒய்யை முதல்ல எடுத்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா? இதுக்கு முதல்ல இது ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. ஸோ இந்த ஒய் தானே நமக்கு தேவை. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த 9 இங்கே இருக்கும், இந்த 5x இங்கே ப்ளஸ் 5xாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவா வரும், மைனஸ் 5xாக வரும் சரிங்களா? இது வந்து நமக்கு என்ன, மூணாவது சமன்பாடு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 7 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 7. ஸோ இந்த 2x மைனஸ் 3y இருக்கு இல்லையா, இந்த yயில் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 மைனஸ் 5x அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த yயில் வந்து இந்த 9 மைனஸ் 5xை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம் சரிங்களா? அப்போ 2x மைனஸ் 3yக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், yக்கு வந்து 9 மைனஸ் 5x ஈக்குவல் டு 7 சரிங்களா? அடுத்தது இந்த 2x அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், உள்ளே வந்து பெருக்கணும். மைனஸ் இருக்குது, அப்போது 9 3 என்ன நமக்கு 27, ப்ளஸ் மைனஸ் என்ன மைனஸ். அடுத்தது என்ன, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஐ 3 என்ன 15. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸை வந்து இங்கே போட்டுடணும். அடுத்தது 7, அவ்வளோதான் ஓகேவா? அடுத்தது இப்போ இதை பார்க்கணும், நமக்கு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா எடுத்துக்கலாமா, நம்பர் மட்டும் தனியாக இருக்குது, அதை தனியாக எடுத்துக்கலாம். அப்போது 2x ப்ளஸ் 15x இங்கே மைனஸ் 27 ஈக்குவல் டு 7. இந்த 2xும் 15xும் எக்ஸ் சமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சமமாக எடுத்திருக்கோம். 2x ப்ளஸ் 15x எவ்வளோ நமக்கு 17x மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது, 27 இருக்குது. அடுத்தது ஈக்குவல் டு 7 சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 17x, ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால் அதன் பிரகாரம் கொண்டு வரணும். இப்போ 17x இருக்குது. ஸோ இந்த 17xை நம்ம இங்கே வச்சுட்டு, இங்கே மைனஸ் 27 நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் 27 ஆகும். அடுத்தது இங்கே 7 வந்து நமக்கு என்னவாகும், ப்ளஸ் 7 ஆகும் சரியா? 17x ஈக்குவல் டு 27 7ஐயும் கூட்டினா எவ்வளோ நமக்கு 34. எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸை இங்கே இறக்கிட்டு 34. இந்த 17 வந்து நமக்கு என்ன போயிடும், வகுத்தெல்லாம் வந்துடும் சரிங்களா? ஓர் 17 17 2 17 எவ்வளோ நமக்கு 34. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒய்யை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ல் வந்து பிரதிடணும். நம்ம ஒய் கண்டுபிடிச்சோம் இல்லையா, y ஈக்குவல் டு 9 மைனஸ் 5x. ஸோ இதை வந்து நம்ம இந்த 3ல் வந்து எக்ஸை வந்து பிரதிடலாமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 வந்து நம்ம வந்து 3ல் பிரதியிட சரியா, 3ல் பிரதியிட. y ஈக்குவல் டு 9 மைனஸ் 5x, y ஈக்குவல் டு 9 மைனஸ் 5, எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்போ y ஈக்குவல் டு 9 மைனஸ் I2 எவ்வளோ நமக்கு 10. அப்போ y ஈக்குவல் டு 9லேருந்து 10 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு 1. பெரிய நம்பருடைய குறி என்ன, மைனஸ். அப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன, மைனஸ் 1. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, x இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தான் என்னது நமக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர். அவ்வளோதான், புரியுதுங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள், 1.5x ப்ளஸ் 0.1y ஈக்குவல் டு 6.2. இது வந்து முதல் சமன்பாடு. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு, 3x மைனஸ் 0.4y ஈக்குவல் டு 11.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் அந்த கணக்கை வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். சரிங்களா? நம்ம இந்த கணக்கில் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நமக்கு வந்து இங்கே தசம புள்ளியில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கணக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து நமக்கு நார்மல் நம்பரில் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். சரிங்களா? முதல்ல அதை கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 1.5x ப்ளஸ் 0.1y ஈக்குவல் டு 6.2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை தசமம் தள்ளி நம்பர் வந்திருக்கு, ஒரே ஒரு இடம் தள்ளி தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம எதால் பெருக்குவோம், 10ஆல் பெருக்குவோம். மேபி இங்கே ஒரு 2 நம்பர் தள்ளி வந்திருந்ததுன்னா நம்ம 100ஆல் பெருக்குவோம். ஸோ எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கோ அத்தனை நம்பர், அதாவது 0 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இது ஒரு நம்பர் தள்ளி வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10ஆல் வந்து நம்ம வந்து பெருக்கிடலாம். சரிங்களா? மேலே இருக்கிற இந்த சமன்பாடை. அப்போ 1.5x ப்ளஸ் 0.1y ஈக்குவல் டு 6.2. ஸோ பெருக்கிடலாங்களா? முதல்ல வந்து 1.5 வந்து 10ஆல் பெருக்குனா ஸோ இது ரெண்டுமே 0 வரும். இந்த 15 × 1 நம்ம வந்து பெருக்கணும்னா 15. அப்போ 0, 5, 1. ஒரு நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 0 வந்து என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இதுக்கு என்ன வரும், 15x வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது என்ன இருக்குது, 0.1yன்னு இருக்குது. ஸோ 0.1 × 10ஆல் பெருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி தானே நமக்கு வந்து புள்ளி வந்திருக்கு, அதனால். ஸோ 0வில் எது பெருக்கினாலும் நமக்கு என்ன தான், 0. ஸோ 1ஆல் நம்ம இதை பெருக்கணும் அப்படின்னா ஒரு 1 1, ஒரு 0 0. அப்போ 0 1 0. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாமா? ஸோ புள்ளி வச்சோம்னா ஒரு 0 போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு வெறும் 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு 1y ஈக்குவல் டு, அடுத்தது என்ன இருக்குது, 6.2ன்னு இருக்குது. 6.2 × 10ஆல் பெருக்கணுமா? 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான், 0. ஸோ 1ஆல் இதை பெருக்கணும்னா 2 2, 6 1 6, 0 2 6. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0 வந்து நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 62. ஸோ வந்து நம்ம முழு நம்பரில் என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, இதை எடுத்துக்கலாமா? 3x மைனஸ் 0.4y ஈக்குவல் டு 11.2. ஸோ ரெண்டாவது சமன்பாடு எடுக்கணும் இல்லையா? இப்போ இதை எடுத்துக்கலாமா? இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 10ஆல் பெருக்கணும். 3x வந்து நமக்கு முழு நம்பராக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 10ஆல் டைரெக்டாக பெருக்கணும்னா 3 10 எவ்வளோ நமக்கு, 30 தானே? அப்போ 30x மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது, 0.4yன்னு இருக்குது. ஸோ அப்போ 0.4 × 10. 0 0, ஒரு 4 4, ஒரு 0 0. ஸோ 0 4 0. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், இங்கே 4 இருக்கும். ஸோ அப்போ 4y ஈக்குவல் டு, அடுத்தது என்ன இருக்குது, 11.2. 11.2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 10ஆல் பெருக்கிறோம். 0 0 0, ஒரு 2 2, ஒரு 1 1, ஒரு 1 1, 0 2 1 1. எத்தனை நம்பர் புள்ளி தள்ளி வைக்கணும், ஒரு நம்பர். அப்போ இந்த 0 வந்து நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 112. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது, ப்ராப்பரான ரெண்டாவது சமன்பாடு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். 15x + 1y = 62, 30x - 4y = 112. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இது ரெண்டுத்தையுமே கீழே தனியாக போடுறேன் பாருங்கள். 15x + 1y = 62, 30x -4y = 112. இது வந்து முதல் சமன்பாடு. இது வந்து நமக்கு என்னது, ரெண்டாவது சமன்பாடு. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு y தேவை இல்லையா? ஸோ y வந்து நமக்கு எந்த நம்பர் இல்லையோ, 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், yக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லாததுனால இந்த முதல் சமன்பாடை எடுத்துக்கலாம். y எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 15x + y = 62. அப்போ y = 62 இங்கே வைக்கிறோமா? 15x நமக்கு இங்கே என்னவாகும், இங்கே +15x இருக்கிறது நமக்கு இங்கே வரும்போது -15x ஆகும். ஸோ இது வந்து நமக்கு என்ன, மூணாவது சமன்பாடு. புரியுதுங்களா? ஸோ yக்கு முன்னாடி 1 இருந்தால் நமக்கு கணக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், y தனியாக இருக்கிறதுனால இதை எடுத்து முதல் சமன்பாடு எடுத்து நம்ம yக்கு வந்து சமன்பாடு தயார் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், இந்த y = 62 - 15x இந்த மூணாவது சமன்பாடை நம்ம எதில் பிரதியிடுவோம், இதில் 30x - 4y = 112. மூணாவது 2ல் பிரதியிடணும். அப்போது 3ஐ 2ல் பிரதியிட. ஸோ yக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 62 - 15. முதல்ல இதை எடுத்துக்கலாமா? 30x - 4y = 112.
ஸோ 30x மைனஸ் 4 இருக்கு இல்லையா? ஸோ ஒய்க்கு என்ன இருக்குது நமக்கு 62 மைனஸ் 15x இருக்குது ஈக்குவல் டு இதுக்கு என்ன இருக்குது நமக்கு 112. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க 30x மைனஸ் உள்ளே வந்து பெருக்குவீங்களா 4 62 என்ன நமக்கு 248 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அடுத்தது மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் 4 15 எவ்வளோ நமக்கு 60 எக்ஸ் போட்டாச்சு அவ்வளோதான். அடுத்தது 112 புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துடலாமா? அப்போ 30x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 60x இங்கே மைனஸ் 248 இஸ் ஈக்குவல் டு 112. இப்போ 30xையும் 60xையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும். 30 60 கூட்டினா 90x அவ்வளோதான். அடுத்தது மைனஸ் 248 ஈக்குவல் டு 112. இப்போ என்ன பண்ணணும் இங்கே நமக்கு 90x எக்ஸ் தானே தேவை அதனால் இதை நம்ம வச்சுக்கலாம். 90x ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 248 நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும் ப்ளஸ் 248 வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது 112 இருக்குது 112 போட்டாச்சு. இப்போது 90x இஸ் ஈக்குவல் டு 248 112 கூட்டினா எவ்வளோ 360 புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த எக்ஸை வந்து நம்ம தனியாக எடுக்கணும். x இஸ் ஈக்குவல் டு இந்த 90 வந்து நமக்கு என்னவாகும் வகுத்தல் வரும். அப்போ 360 வகுத்தல் 90 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வந்து என்னவாயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. 9 9 9 4 எவ்வளோ 36. அப்போ x இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் 4 வந்து ஆன்சர். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் y கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த x இஸ் ஈக்குவல் டு 4 வந்து நம்ம எதில் பிரதியிடணும் பாருங்கள் இதில் தான் பிரதியிடணும். y இஸ் ஈக்குவல் டு 62 மைனஸ் 15xை வந்து நம்ம பிரதியிடணும். சரிங்களா? x இஸ் ஈக்குவல் டு 4 இதில் பிரதியிடணும் 3ல் தான் பிரதியிடணும். சரிங்களா? ஸோ எழுதிக்கலாமா? அப்போது y இஸ் ஈக்குவல் டு 62 மைனஸ் 15x y இஸ் ஈக்குவல் டு 62 மைனஸ் 15 எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4. ஸோ 4 போட்டுருணும். அப்போ y ஈக்குவல் டு 62 மைனஸ் 15 4 பெருக்குனா நமக்கு என்ன 60. அப்போ y ஈக்குவல் டு 62லேருந்து 60 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ 2. அப்போ y எவ்வளோ நமக்கு 2. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன x இஸ் ஈக்குவல் டு 4 y இஸ் ஈக்குவல் டு 2 அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள் 3வது கணக்கு எக்ஸின் 10% ப்ளஸ் ஒய்யின் 20% ஈக்குவல் டு 24. இது வந்து முதல் சமன்பாடு. அடுத்தது 2வது சமன்பாடு வந்து 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. ஸோ இது வந்து நமக்கு 2வது சமன்பாடு. இப்போது நம்ம இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸையும் ஒய்யும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா நாங்கள் எழுதியிருக்கேன் எக்ஸின் 10% ப்ளஸ் ஒய்யின் 20% ஈக்குவல் டு 24. ஸோ இந்த பர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரியலையா உங்களுக்கு 100. ஸோ இப்போ இதை வந்து நம்ம முதல்ல ப்ராப்பராக எழுதலாமா? எக்ஸின் 10% எப்படி எழுதுவீங்க 10% இருக்குல்ல அப்போ 10/100 இங்கே என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸின் 10/100 எக்ஸின் 10% அப்போ 10/100 எக்ஸ் அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ஒய்யின் 20% 20% எப்படி எழுதுவீங்க 20 வகுத்தல் 100. அடுத்தது என்ன இருக்குது ஒய் அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ்னால் 100. அடுத்தது ஈக்குவல் டு 24 போட்டாச்சு. இப்போ இது ஆல்ரெடி நமக்கு நார்மலாகவே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்துக்கிறோம் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20. ஸோ இதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20 வந்து நமக்கு நார்மலாக இருக்குது அதனால் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுக்கலாமா? இது வந்து நமக்கு முதல் சமன்பாடு இது வந்து நமக்கு 2வது சமன்பாடு. சரிங்களா? இப்போ இதை முதல்ல எடுக்கலாம் 10/100 எக்ஸ் ப்ளஸ் 20/100 ஒய் ஈக்குவல் டு 24 கேன்சல் கொடுக்கலாங்களா? அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. அப்போ இங்கே பெருக்கணும் இல்லையா எக்ஸ் வகுத்தல் 10 ப்ளஸ் 2y சரிங்களா? அப்போது 2y வகுத்தல் 10 ஈக்குவல் டு 24. இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? கீழே வந்து அடிமானம் நமக்கு என்னவா இருக்குது சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரே 10 கொண்டு வந்துடணும் 2 10க்கு ஒரு 10 கொண்டு வந்துடணும். ஏன்னா அடிமானம் நமக்கு சமமாக இருக்குது இல்லையா? அடுத்தது மேலே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24 சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது நம்ம வந்து
எக்ஸ் ப்ளஸ் 2y நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் வச்சுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இந்த 24 இருக்கு இல்லையா, இந்த 10 வந்து நமக்கு இங்கே வரும்போது வகுத்தில் இருக்கிறது, நமக்கு இங்கே வரும்போது எப்படி வரும், பெருக்கல்ல வரும். புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24, இங்கே வகுத்தல் 10 வந்து நமக்கு இந்த பக்கம் வரும்போது வந்து பெருக்கல்ல வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், பெருக்கிடணும். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24 × 10 எவ்வளோ, 240. அவ்வளோதான். புரியுதுங்களா? இது வந்து நமக்கு என்ன, இது வந்து நமக்கு 3வது சமன்பாடு. சரிங்களா? அடுத்தது என்ன எடுக்கணும், 3x இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2வது சமன்பாடு. அதாவது நம்ம இங்கே இருக்குது பாருங்கள், 3x - y = 20. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போது 3x - y = 20. இப்போ நமக்கு எது தேவை, y தானே தேவை. ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ 3x - y = 20. இதை எப்படி எழுதுவீங்க நீங்கள், y தானே நமக்கு தேவை, அதனால் y வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 3x இங்கே 20 வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது, நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு இங்கே -y இருக்கிறது, நமக்கு இங்கே என்னவாகும், +y ஆகும். சரிங்களா? இது வந்து நமக்கு 4வது சமன்பாடு. புரியுதுங்களா? ஸோ y வந்து நமக்கு தேவைங்கிறதுனால y நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்படி போட்டாலும் நமக்கு கணக்கு வந்து சரி வரும். y = 3x - 20ஆகவும் எடுத்துக்கலாம். 3x - 20 = y வந்து நம்ம yக்கு உண்டான ஆன்சராக கூட எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து y வந்து நம்ம பிரதியிடணும் இல்லையா. இந்த y வந்து 3x - 20 வந்து நம்ம எதில் பிரதியிடணும், x + 2y = 240. இதில் பிரதியிடணும் இல்லையா. அப்போது 4ஐ 3இல் பிரதியிட. சரிங்களா? எழுதிக்கலாமா? இப்போ 3 என்ன இருக்குது நமக்கு, 3வது சமன்பாடு x + 2y = 240. அப்போது x + 2 yக்கு என்ன இருக்குது, yக்கு இங்கே என்ன இருக்குது, 3x - 20 இருக்குது. ஸோ அதை எழுதிக்கணும். 3x - 20 = 240. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த yக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த y வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான், பிரதியிட்டிருக்கோம். இப்போது x + 2 இங்கே 2 3x - 20. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து பெருக்குவோம். அப்போ 3 2 6x - 20யும் 2யும் பெருக்குனா நமக்கு என்ன, 40. +- அவ்வளோதான், ஈக்குவல் டு 240. அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெண்டுத்தையுமே முதல்ல கூட்டிக்கணும் இல்லையா. ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா நமக்கு என்னதான் இருக்குது, 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1x + 6x எவ்வளோ, நமக்கு 7x - 40 = 240. இங்கே எக்ஸ் தானே தேவை நமக்கு, அதனால் இந்த 7xை நம்ம இங்கே தனியாக வச்சுக்கிட்டு 240. இங்கே -40 நமக்கு இங்கே என்னவாகும், +40 ஆகும். ஸோ அப்போ 7x = 240 40 கூட்டினா நமக்கு 280. ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால் நம்ம எக்ஸை தனியாக வச்சுட்டு 280 வகுத்தல் இந்த 7 வந்து நமக்கு இங்கே வந்துடும். அப்போ 1 7 7 7 4 28, இன்னொரு ஒரு 0, இங்கே இருக்க 0 நமக்கு மேலே போயிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு, x = 40. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம y தானே கண்டுபிடிக்கணும். y எதில் பிரதியிடுவீங்க, இது இருக்குது பார்த்தீங்களா, 3x - 20 = y. இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸை வந்து பிரதியிடணும். முதல்ல அதை எழுதிக்கலாமா. y = 3x - 20. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே எழுதிக்கலாம். x = 40ஐ 4இல் பிரதியிட. 4இல் பிரதியிட. சரிங்களா? y = 3x - 20. நான் இங்கே தெளிவாக எழுதுறேன் பாருங்கள். y = 3x - 20. x = 40 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போது y = 3, எக்ஸ்க்கு என்ன இருக்குது, 40 இருக்குது, -20. y = 3 நாள் எவ்வளோ, 12. அப்போ 120 - 20. y = 120லேருந்து 20 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ, 100. அப்போது எக்ஸ் வந்து 40, y வந்து நமக்கு எவ்வளோ, 100. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தனியாக எழுதிக்கணும். x = 40, y = 100. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா. √2x - √3y = 1. இது வந்து முதல் சமன்பாடு. இங்கே கம்மா வந்துருச்சு. அடுத்தது √3x - √8y = 0. இது 2வது சமன்பாடு. இப்போ வந்து நமக்கு இங்கே முன்னாடிலாம் புள்ளி வச்சு கேட்டிருந்தாங்க, பர்சன்டேஜில் கேட்டிருந்தாங்க. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரூட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? 4th சம்மு.
நான் கணக்கு எழுதியிருக்கேன் சரிங்களா. நமக்கு வந்து y தானே முதல்ல தேவை. ஆனால் நமக்கு yல என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே yல 8ன்னு இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டு சமன்பாட்டிலையுமே முன்னாடி yக்கு முன்னாடி என்ன இருக்குது, நமக்கு நம்பராக இருக்குது. அப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x மைனஸ் இதையே எடுத்துக்கலாம், முதல் சமன்பாடையே எடுத்து நம்ம y கொண்டு வரலாம் சரிங்களா. ஓகேவா. ஸோ √2x மைனஸ் √3y ஈக்குவல் டு 1. இப்போது இங்கே 2x √2x இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், √2x இந்த 1 வந்து நமக்கு இந்த பக்கம் வந்துடும். இங்கே +1 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், -1 ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே -3y இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், +y ஆகும். ஏன்னா நமக்கு y தானே தேவை, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸையும் நம்பரையும் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடுவீங்க, √2x மைனஸ் 1 ஈக்குவல் டு இதை பிரிக்கணும் இல்லையா, 3yயை நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல்ல கொண்டு வரணும். அப்போ 3 × y சரிங்களா. இது ரெண்டுத்தையுமே பிரித்து தனித்தனியாக போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், √2x மைனஸ் 1. ஸோ இங்கே வந்து நமக்கு y தான் தேவைங்கிறதுனால y இந்த பக்கம் வச்சுட்டு √3 மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ y இங்கே நமக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ yயோட ஆன்சர் நமக்கு என்ன, √2x மைனஸ் 1 வகுத்தல் √3. புரியுதுங்களா. ஸோ நமக்கு y தேவைங்கிறதுனால நம்ம செப்பரேட் பண்ணி yயை வந்து செப்பரேட் பண்ணி தனியாக கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். இப்போ yயோட ஆன்சர் நமக்கு என்ன, √2x மைனஸ் 1 வகுத்தல் √3. இது வந்து நமக்கு என்னது, மூணாவது சமன்பாடு. இப்போ என்ன பண்ணணும், இந்த yயை வந்து நம்ம எதில் வந்து பிரதியிடுவோம், இந்த √3x மைனஸ் √8y ஈக்குவல் டு 0ல் நம்ம பிரதியிடுவோம் இல்லையா. அப்போ பிரதியிடலாமா, yயை 2ல் பிரதியிட. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து எழுதிக்கலாமா, √3x மைனஸ் √8y ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, √3x மைனஸ் √8 இங்கே y இருக்கு இல்லையா, yக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √2x மைனஸ் 1 வகுத்தல் √3. இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து போடணும், yக்கு இதை பிரதியிடணும். √2x மைனஸ் 1 √3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் புரியுதுங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், √3x மைனஸ் இங்கே வந்து பெருக்கணும் இல்லையா, உள்ளே வந்து √8 √2 இருக்குது. ஸோ 8 2 எவ்வளோ நமக்கு 16. அப்போ 16x, இங்கே என்ன இருக்குது மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு ப்ளஸ் சரிங்களா. 8 1 எவ்வளோ நமக்கு 8, ரூட் போட்டுடணும், ரூட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, √3ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த √3யும் இந்த 0வையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த √3 நமக்கு இந்த பக்கம் வரும் இல்லையா, √3யும் 0வையும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி போடணும் சரிங்களா. பாருங்கள், நம்ம வகுத்தில் இருந்த √3 வந்து நமக்கு எதிர்க்க இருந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்த 0வோட நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். ஏன்னா இங்கே பக்கம் இருக்கிறது வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது நமக்கு பெருக்கெல்லாம் வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ √3x மைனஸ் √16x ப்ளஸ் √8 ஈக்குவல் டு 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் 0. ஸோ அதனால் நம்ம 0ன்னு போட்டாச்சு. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போ இதை அடுத்த ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்னா, √3x மைனஸ் இந்த 16 √16xை நீங்கள் எப்படி போடுவீங்க, 4 4 16 தானே. ஸோ 4 4 என்னது √16 அப்படி தானே வரும். முன்னாடி பயிற்சியெல்லாம் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். 4 4 எவ்வளோ 16. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கிறோம். அப்போ 4x ப்ளஸ் √8 ஈக்குவல் டு 0. 4 4 √16. அவ்வளோதான் புரியுதுங்களா. இப்போ அடுத்தது இந்த √3x மைனஸ் 4x இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம போடுவோம், 3xலேருந்து 4xை கழிச்சா நமக்கு என்ன -1x. ஏன்னா பெரிய நம்பருடைய குறி என்ன நமக்கு மைனஸ், அதனால் மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, √8 இருக்குது, 0 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த -1x இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் √8 வந்து நமக்கு இந்த பக்கம் என்னவாகும், -√8 ஆக போகும் சரிங்களா. இப்போ மைனஸ்க்கு கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √8. அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ மைனஸ் கேன்சல் ஆனதால் எக்ஸ்க்கு முன்னாடி 1 இருக்குது. ஸோ 1க்கு வேல்யூ கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு √8ன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு √8 வந்து நம்ம எதில் பிரதியிடணும், √3ல் பிரதிடுவோம் இல்லையா, 3ல் பிரதிடுவோம் இல்லையா. ஸோ 3 வந்து நமக்கு என்ன, √x மைனஸ் 1 வகுத்தல் √3 ஈக்குவல் டு y. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா y. இது பாருங்க,
தேர்டு சமன்பாடு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்ம பிரதியிடுவோம். ஸோ பிரதியிட்டுலாங்களா எக்ஸு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், √2 எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √8. அப்போது √8 வகுத்தல் -1 வகுத்தல் √3 = y. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த வையை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு y தானே தேவை, அதனால் வையை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். √8 - 1 வகுத்தல் √3. ஸோ இப்போ வந்து நம்ம பெருக்கிடலாமா. அப்போ y = 8 எவ்வளோ நமக்கு 16 - 1 √3 வகுத்தல் என்ன இருக்குது நமக்கு √3ன்னு இருக்குது. அப்போ y = இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே √16 இருக்குது. ஸோ 16 நமக்கு எப்படி வரும், 4 என்னது நமக்கு 16. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது வகுத்தல் √3. அப்போ y = 4 1 போச்சுன்னா எவ்வளோ 3. இங்கே √3 இருக்குது. புரியுதுங்களா. இப்போ வந்து இந்த 3 நமக்கு எப்படி, இப்போ இந்த 3 வந்து நம்ம வந்து ரூட்டில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் நம்ம பாருங்கள். இப்போ 3 × 3 இது எப்படி வரும், இது √3 நம்ம பெருக்கி முன்னாடி பைஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 3 நம்ம என்ன பண்ணோம், √3 இந்த கணக்கு தான் வரும். சரிங்களா. அப்போ y = √3 × √3. இப்போ பாருங்கள், √3 பெருக்குனா நமக்கு என்ன 3, அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வரும். ஸோ √3 பெருக்கணும்னா நமக்கு நார்மல் 3, அவ்வளோதான். ஏன்னா போன பயிற்சியெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். 2 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 நம்ம எப்படி கொண்டு வந்தோம், √3 × √3. ஸோ √3 × √3 வகுத்தல் √3. புரியுதுங்களா. இப்போ ஒரு √3க்கு ஒரு √3 என்னவாயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது, y = √3. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3க்கு எப்படிங்க 2 √3 வந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா. 2 √3 பெருக்கணும்னா ஒரு சாதாரண 3, அவ்வளோதான். புரியுதுங்களா. அப்போ x = 8, y = √3 தான் என்னது இந்த சம்முக்கான ஆன்சர், அவ்வளோதான். புரியுதுங்களா. ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.